பிடிச்சி போய் ரோட்டில் உட்காந்துருக்காளுங்க. அவங்க அக்கா தங்கச்சிங்களாம் இருந்தால் அந்த வார்த்தையை அவர் சொல்லுவாரா? அவங்க கூட பிறந்தவங்க இந்த இடத்துல வந்து கஷ்டம்னு சொல்லி உட்காந்துருந்தா கொழுப்பு பிடிச்சவங்கன்னு பேசுறதுக்கான வாய் வருமா அவங்களுக்கு? வீடு வாசலை விட்டுட்டு குழந்தைங்களை விட்டுட்டு சும்மா டைம் பாஸுக்கு அங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு பாத்ரூம் போனோன்னு சொன்னால் கூட டப்புன்னு கேட்டை சாத்திடுவாங்க. கவர் மழை வருதுன்னு சொல்லிட்டு அந்த பாடி கேட்டு கம்பி அது மேலே கயிறை போட்டு கட்டணும்னா இது எங்கள் கம்பி இதில் கட்டக்கூடாதுன்னு போலீஸுங்களை விட்டு அனுப்புகிறாங்க. ஆனால் இவ்வளோ நாள் நாங்கள் கஷ்டப்படுறதுக்கான பாவமும் உங்களை வந்து சேரும். ரொம்ப கஷ்டப்படுறோன்னா ரொம்ப அளவுக்கு மீறி கஷ்டப்படுறோம். நல்ல வீடியோவில் கொடுப்பேன் என்ன வீடியோவில் கொடுக்குறீங்க? இதுதான் எங்களுடைய வீடியோவில் சுற்றி நிற்கிது பாருங்க. இதுதான் எங்களுடைய வீடியோவில் உள்ள ஒரு லேடிஸாக இருந்து ஜென்ஸு மாதிரி வெளியே எங்கேயும் பாத்ரூம் போக முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையை கூட விடாத அளவுக்கு நீங்கள் கேட்டை போட்டு மூடி வைக்கிறீங்கன்னு சொன்னால் அப்போ நாங்கள்லாம் ஒரு ஓட்டுக்கான மதிப்பு உங்களுக்கு கொடுத்தோமே அந்த மதிப்பு கூடவா எங்களுக்கு கிடையாதா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா. ரொம்ப மனவேதனையில் தான் இங்கே நின்று பேசிட்டு இருக்கோம். சுகர் பேஷண்ட்டுக்காரங்க சாப்பாடே இல்லாமல் கேர இவ்வளோ கூட செய்கிறாங்க. உங்கள் பிசினஸ் உங்கள் ஏரியாவில் டெவலப் ஆகணுமா? இன்றைய விளம்பரப்படுத்துங்கள். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்பிளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும். Always your neighborhood newspaper. For more details 9884597186. என் பேர் கல்பனா. நான் 58 டிவிஷனில் சென்னை மாநகராட்சி இதில் வந்து 10 வருஷமாக வேலை செய்கிறேன். இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் வந்து என்எல்எம்மில் வந்து 10 வருஷம் செய்யும் போது எங்களுக்கு பிஎஃப்ஓ வேறு ஏதாச்சும் ஒரு சலுகையோ எந்த சலுகையும் இது வரலாம் அவங்க கொடுத்தது கிடையாது. கொடுக்காமையே நாங்கள் அத்தனை வருஷம் நாங்கள் வேலை செஞ்சோன்னு சொல்லும் போது இப்போ புதுசாக வந்த கான்ட்ராக்டுக்காரங்க வந்துட்டாங்க, நீங்கள் கையெழுத்தெல்லாம் போடக்கூடாது வெளியே போங்கன்ற கோரிக்கை சொல்லவே இல்லை, முன்னெச்சரிக்கை படுத்தவும் இல்லை, எதுவும் இல்லை. கையெழுத்து போட போகும்போது நீங்கள் வெளியே போங்கன்னு 1ஆம் தேதி அன்றைக்கி எங்களை வெளியே அனுப்பிச்சாங்க. இந்த இடத்துல போரான மழை பெஞ்சிட்டு இருந்தது. இடுப்பு அளவுக்கு தண்ணி இருக்கும் போதெல்லாம் நீந்திக்கிட்டு வந்து வேலை செய்யணும். ஒரு நாள் வேலைக்கு வரலன்னா உங்களை வேலையிலே சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போட்டாங்க. கொரோனா லாக்டவுனில் ஊரே அடங்கி போயிருந்தது. அப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு மட்டும் வேலைக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சிஸ்டமும் கொண்டு வந்தாங்க. இருந்தாலும் நாங்கள் கஷ்டப்படுற மனுஷங்களாக இருக்கவோ எங்களுக்கும் தேவைப்படுது. அந்த இடத்துல நோய் வாய்ப்பட்டவங்களையும் பாதுகாக்கணுன்ற ஒரு சூழ்நிலையும் இருந்தது. அதுக்காக வந்தோம், வேலை செஞ்சோம். இவ்வளோ நாள் எங்கள் கஷ்டத்தை வாங்கி வச்சுக்கும் போதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? ராம்கி கான்ட்ராக்ட் நல்லா இறங்கி வேலை பார்ப்பாங்க, கொள்ளுவாங்கன்ற ஒரு செயல் அவங்க தெரியாதா? இப்போ மட்டும்தான் தெரியுமா? இத்தனை வருஷமாக வேலை செய்யும் போதெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லாமல் போயிட்டுருக்கும் போது இப்போ அவங்களுடைய தேவைக்காக மட்டும் ராம்கி கான்ட்ராக்டை உள்ளே இறக்கி சுயநலத்துக்காக பாடுபடுறது நியாயமான விஷயம் கிடையாது. யாரோ ஒருத்தவங்க ஃபேஸ்புக்கில் வேறு ஒரு தோழர் வேறு சொல்லியிருந்தாங்க, திமுரு பிடிச்சி போய் ரோட்டில் உட்காந்துருக்காளுங்க. அவங்க அக்கா தங்கச்சிங்களாம் இருந்தால் அந்த வார்த்தையை அவர் சொல்லுவாரா? அவங்க கூட பிறந்தவங்க இந்த இடத்துல வந்து கஷ்டம்னு சொல்லி உட்காந்துருந்தா கொழுப்பு பிடிச்சவங்கன்னு பேசுறதுக்கான வாய் வருமா அவங்களுக்கு? அன்னாட கூலிக்காக வேர்வை சிந்தி உழைக்கிறவங்க தான் இந்த இடத்துல இருக்காங்க. அடிக்கிற மழையாக இருந்தாலும் உட்காரணும், வெயிலாக இருந்தாலும் உட்காடுறோம், நைட்டில் கொசு கடியில் லோல் படுறோம். எங்கள் வீட்டு குழந்தைங்களெல்லாம் விட்டு இங்கே வந்து உட்காந்துட்டுருக்கோம். எதுக்காக? எங்கள் தேவைக்காக. நாங்கள் இத்தனை நாள் கஷ்டப்பட்டோமே, எங்களுக்கான சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்கன்னு தன்மையாக கேட்குறோம். ஆனால் யாரோ வெளியே நின்றுட்டு வராங்க, பார்க்குறாங்க, போகிறாங்க, செய்கிறாங்க, நல்ல விஷயம், உதவி பண்ணுறாங்க. மெயினாலாம் இருக்க நீங்கள் ஏன் அதுக்காக இறக்கப்பட மாட்டீங்க? எங்களை கொழுப்பு பிடிச்சி இங்கே உட்காந்துட்டுருக்க யார் வீட்டில் வீடு வாசலை விட்டுட்டு குழந்தைங்களை விட்டுட்டு சும்மா டைம் பாஸுக்கு அங்கே வந்து உட்காந்துட்டுருக்கோம். நாங்கள் எங்கள் தேவைக்காக உட்காடுறோம். புரிஞ்சு நடந்துக்க வேண்டியது முதலமைச்சராக இருக்கிற அவருடைய பொறுப்பு தான் இது. எல்லா சலுகையும் செய்வேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் இதுதானா எங்களுடைய சலுகை? காற்றுலையும் மழையில் நின்று லோல் படுறது தான் எங்களுடைய சலுகையா? நல்ல வீடியோவில் கொடுப்பேன் என்ன வீடியோவில் கொடுக்குறீங்க? இதுதான் எங்களுடைய வீடியோவில் சுற்றி நிற்கிது பாருங்க. இதுதான் எங்களுடைய வீடியோவில். எதுக்காக போராடுறோம், எதுக்காக செய்கிறோம்? 10 நாள் விட்டு 11வது நாள் இன்றைக்கி தொடங்கியிருக்கு. இன்னமும் எங்களுக்கான பதில் வரல. இன்னும் எவ்வளோ நாள் இந்த மாதிரி உட்கார வைக்கணும், காக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு? செய்யட்டும். இல்லையா இந்த இடத்துலையே யாராச்சும் உயிர் சேதமாயிட்டு ஏதோ ஒரு வழி ஆனதுக்கப்புறம் ஒரு விடுதலை கிடைக்குமோன்னவோ தெரியல. நல்ல முடிவாக வரும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தூங்குறோம். ஒரு பாத்ரூம் போனோன்னு சொன்னால் கூட டப்புன்னு கேட்டை சாத்திடுவாங்க. இங்கே தான் இருக்கோம். ரிப்பன் பில்டிங் வந்து ஒருத்தருக்கு சொந்தமான விஷயம் கிடையாது. பப்ளிக் ஆரம்பத்தில் இருந்து இங்கே கஷ்டப்பட்டு உழைச்சவங்க எவ்வளோ பெரிய மனுஷங்கள்லாம் இருக்காங்க. அவங்கள சார்ந்து நாங்கள் வந்தவங்க.
நாங்கள் உள்ளே போகிறது இப்போ தடையாக இருக்குது. ஏன்னா உள்ளே போயிட்டோன்னு சொன்னால் நீங்கள் போராட்டத்தில் இருக்கீங்க, நீங்கள் எப்படி உள்ளே வருவீங்கன்ற கேள்வி முறையை வைக்கிறாங்க. அப்படி இல்லாததுக்கு இந்த கவர் மழை வருதுன்னு சொல்லிட்டு இந்த பாடிகேட் கம்பி அது மேலே கயிறை போட்டு கட்டணும்னா இது எங்கள் கம்பி இதில் கட்டக்கூடாதுன்னு போலீஸுங்களை விட்டு அனுப்புகிறாங்க. இன்னும் நிறைய இருக்குது. எங்கள் அரசாங்கத்தை பற்றி நாங்களே கேவலமாக பேசணுன்ற எண்ணம் கிடையாது, எங்களுடைய ஆதங்கத்தை சொல்கிறோம். இதையும் புரிஞ்சுக்காத அளவுக்கு அவங்க மேற்கொண்டு பிரச்சனைன்னு பண்ணுற மாதிரி யார் யார் வராங்களோ அவங்கள எல்லாரையும் ஒரு மாதிரியாகவே அவதூறாக பேசுகிற மாதிரியே தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க, ஒரு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க, ஒரு டிஃபன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இவங்கெல்லாம் வந்தவொடனே எல்லாம் முடிஞ்சிருமான்ற வார்த்தை. முடியல அவங்களால செய்கிற உதவியை நாங்கள் ஏற்றுக்குறோம். நாங்கள் ஏற்றுக்கும் போது உங்களுக்கு என்ன அதில் பிரச்சனை? எது ஒன்று சொன்னாலும் போலீஸ்காரங்களை வெளியே அனுப்பி விட்டுறாங்க. இதெல்லாம் நல்லது கிடையாது. இன்னும் சீரழிஞ்சு போய் நிற்கிறதுக்கான வாய்ப்பை அவரே தேடிக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர் ஆட்சியில் இருக்கும்போது அந்த ஆட்சியில் இருந்து போராட்டம் நடக்கிற மாதிரி இவருடைய ஆட்சியிலையும் அதே வழி தானங்க நடக்குது. விடுதலைன்ற ஒரு விஷயத்தை கொடுத்து எங்களுக்கான வழியை பார்த்தா நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு போய் நிற்போம். அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும். ஆனால் இவ்வளோ நாள் நாங்கள் கஷ்டப்படுறதுக்கான பாவமும் உங்களை வந்து சேரும். ரொம்ப கஷ்டப்படுறோன்னா ரொம்ப அளவுக்கு மீறி கஷ்டப்படுறோம். உள்ள ஒரு லேடிஸாக இருந்து ஜென்ஸு மாதிரி வெளியே எங்கேயும் பாத்ரூம் போக முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையை கூட விடாத அளவுக்கு நீங்கள் கேட்டை போட்டு மூடி வைக்கிறீங்கன்னு சொன்னால் அப்போ நாங்கள்லாம் ஒரு ஓட்டுக்கான மதிப்பு உங்களுக்கு கொடுத்தோமே, அந்த மதிப்பு கூடவா எங்களுக்கு கிடையாதா? ஏன் இந்த மாதிரி கஷ்ட நேரத்துக்கு இப்படி இக்கட்டான சூழ்நிலை நிற்க வச்சு வேடிக்கை பார்க்குறீங்களே? எங்கள் புள்ள குட்டிங்கெல்லாம் பசியும் பட்டினியுமா வீட்டில் இருக்க பெற்றவங்க நாங்கள் இங்கே இருந்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு செய்து கொடுக்குற அளவுக்கு கூட வாய்ப்பை நீங்கள் கொடுக்காத அளவுக்கு இந்த மாதிரி இருட்டில் உட்கார வைக்கிறீங்க. இவங்க சம்பளம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் மாதம் சம்பளம் வாங்கினா எங்களுக்கு வீடு கட்டணும், நகை வாங்கணுன்ற தேவைக்காக இல்லை, என் பிள்ளைங்க பசி இல்லாமல் சாப்பிடணும், அதுங்க நல்ல வழியில் படிக்கணும் என்ற ஒரே ஒரு எண்ணத்துக்காக தானே இந்த குப்பையில் நாத்தத்தில் வந்து நாங்கள் லோல் படுறோம். அவங்கவுங்க குப்பை 2 நாள் ஆயிடுச்சுன்னா அவங்க வீட்டில் இருக்கவங்கள மூடிக்கிட்டு எடுப்பாங்க. 15 நாள் குப்பைன்னு சொன்னால் கூட ஒரு இடத்துல கம்ப்ளைண்ட்டுன்னு சொன்னால் நாங்கள் அந்த இடத்துல போயிட்டு எங்களுக்கு கை க்ளவுஸும் கிடையாது, தொடப்பம் வாங்கினா கூட காசு கொடுத்து வாங்கணும். அந்த மாதிரி சூழ்நிலை இருந்து கூட எங்கள் வேலையை நாங்கள் செய்துட்டு தானே வந்தோம். செய்யாமல் வரலையே, நாங்கள் செய்கிறதுக்கான ஊதியத்தை தானே நீங்கள் கொடுங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு கேட்குறோம். அது தப்பான ஒரு விஷயமே கிடையாது. உங்கள் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு இங்கே போராட்டம் பண்ணுறீங்க, உங்கள் குடும்பத்தில் அது மற்றவங்களாம் எப்படி அவங்களும் பாதிப்படைகிறாங்க இல்லையா? கண்டிப்பாக ரொம்ப பாதிப்படைகிறாங்கண்ணா, அதுதான் சொல்கிறேண்ணே, ரொம்ப பாதிப்படைகிறாங்க. குழந்தைங்கள்லாம் வீட்டில் பட்டினியும் பசியுமா இருக்கிறாங்க. ஏன்னா சமைச்சு கொடுக்குறவங்களும் இங்கே இருக்குமே, மழை காற்றுல அவஸ்தைப்படுறோம். அதே மாதிரி என் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களும் கஷ்டப்படுதுங்க. வேறு என்ன பண்ண முடியும்? எங்களுடைய தேவை இந்த இடத்துல இருக்குது, எங்களுக்கான பதில் உள்ளே இருந்து கிடைக்கணும். அந்த பதிலுக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நல்ல விஷயம் எங்கள் காதுக்கு வராதா, இதுலேருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்காதான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். மனதளவில் உங்களுக்கு இந்த பாதிப்பு எப்படி இருக்குது? ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் இந்த இடத்துல வந்து நிற்கிறோம், 11 நாளாக வந்து நிற்கிறோம். எங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடையாது, நிம்மதியான சாப்பாடு கிடையாது, நல்ல ஒரு நிம்மதியான யோசனை கிடையாது. இதில் என்ன ஆகுமோ, என் குடும்பம் என்ன தத்தளிக்குமோ, என் பிள்ளைங்க என்ன சூழ்நிலைக்கு ஆவாங்களே, ஏன் அந்த மாதிரி 10 பேர் இல்லை 100 பேர் அவங்கவுங்க குடும்பத்தை விட்டு இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். அதுக்கெல்லாம் என்னென்ன பதில் கிடைக்குமோ அவருக்கு தெரியல. ரொம்ப மனவேதனையில் தான் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கோம். யாரும் சந்தோஷத்துக்காக இங்கே இல்லை. ஃபேஸ்புக் இருக்குதுன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, திமுறை எடுத்து போய் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்கன்னு. திமுறை கிடையாதுப்பா, ரொம்ப மனசு கஷ்டத்தில் இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம். எங்கள் வேதனையை நீங்களும் புரிஞ்சு பேசுங்கன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். இருக்காங்க, சுகர் பேஷண்ட் இருக்காங்க, பிபி அதிகமாகிட்டு முந்தானேத்து ஒரு அக்காவை கூட்டிகிட்டு போனாங்க. பிஹெச் எதிரிலே இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அவங்க வீட்டு கூட போல திருப்பி இங்கேயே தான் வந்து உட்காந்தாங்க. இன்னும் எத்தனை நாள் இவங்க சொல்கிறாங்களோ அத்தனை நாள் இதுதான் எங்கள் வீடுன்ற மாதிரி ஒத்து மட்டமாக நிற்கிறோம். சுகர் பேஷண்ட்டுக்காரங்க சாப்பாடே இல்லாமல் இவ்வளோ கூட செய்கிறாங்க தான். எங்களால் முடிஞ்சது ஏதோ கிடைக்கிற விஷயத்த ஷேர் பண்ணி சாப்பிட்றோம். அப்படி இல்லையா காசை இருக்கிற நேரத்துக்கு கையில் கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம். இல்லையா ஒரு நைட்டு பட்டினியாக படுக்கணுன்னா கூட படுக்கிறோம். அதுதான் இப்போதைக்கு நடக்கிற விஷயம். ஈரமாக தான் இருக்குது. முந்தா நேரத்து அந்த மாதிரி தான் மழை வந்தது, ஈரமாக இருந்தது. நாங்கள் எடுத்துட்டு அதே மாதிரி தான் இங்கே போட்டோம். எங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க. எங்கள் கஷ்டத்தை கண் கொண்டு பார்க்குறதுக்கு இல்லை. அந்த பாரதின்னு ஒரு அண்ணன் ஆரம்பித்த நாள்லேருந்து இந்த நாள் வரலுமே போராடுறாரு. அக்கா தங்கச்சிங்களுக்காக ஒருத்தர் 2 பேர் இல்லை, 1000 கணக்கில் இருக்கிற அக்கா தங்கச்சிங்க அண்ணனுங்களுக்காக போராடுறாரு. அவர் போராடுறவருக்கு 10 கை துணை இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். 10 கை அவருக்கு துணையாக நின்று வழி நடத்துங்க. அவர் ஒருத்தராக இருந்து எங்களுக்காக கஷ்டப்படுறாரு. அந்த 10 கையும் அவருக்காக துணை நின்று வழி நடத்துங்கன்னு தான் கேட்டுக்கிறோம். அவர் ஒருத்தராலே நாங்கள் இத்தனை பேர் நிற்கிறோன்னா நீங்கள் எல்லாம் கூடி நின்னீங்கன்னு சொன்னால் எங்களுக்கான நல்ல வழி கிடைக்காதா இந்த இடத்துல?
கண்டிப்பாக என் அண்ணன் முன்னாடி நிற்கிறவரில் நாங்கள் நல்ல முறையிலேயே அதை செய்து முடிப்போண்ணா. எங்களுக்கான வழியை காட்டுறாரு. அவர் சுயநலத்துக்காக கிடையாது. நாங்கள் நல்லா இருக்கணும், உங்களுக்கான வேலை திரும்பி கிடைக்கணுன்ற எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சலுகைன்றது எந்த வகையிலையும் அவர் எங்ககிட்ட வாங்கலை கொல்ல எதுவும் இல்லை. ஆனால் நல்ல முறையில் நடத்துகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அதுக்கேற்ற மாதிரி எங்களுடைய வாழ்க்கை தரமும் உயரணுன்றதுக்காக நாங்கள் நிற்கிறோம். எங்களுக்காக அவர் இந்த இடத்துல நிற்கிறாரு.